வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சாண்ட் பெட்ஸ். இன்னைக்கு நம்ம எபிசோடில் இப்போ ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் பார்பக்யூ வீட்டிலே எப்படி பண்ணலான்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பார்பக்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அமெரிக்கன் கிராசரி கடையில் மீட்டெல்லாம் எப்படி விற்கிறாங்க அதையும் ஒரு ப்ரீவியூ உங்களுக்கு அப்படியே ஒரு படம் போட்டு காமிச்சிட்டு நம்ம அப்புறம் ரெசிபிக்கு போகலாம். இதுதாங்க பக்கத்தில் இருக்க ஒரு அமெரிக்கன் கிராசரி ஷாப். இது அங்கே மீட்டெல்லாம் எல்லா வகையான இறைச்சிகளும் கிடைக்கும். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, பீஃப்லேருந்து சிக்கன்லேருந்து இதெல்லாம் டின்னரும் சைடில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சிக்கன் ஐட்டம்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன் பலவிதமான சிக்கன் இருக்கும். ஆர்கானிக் சிக்கன் தொடங்கி ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணாத சிக்கன், நிறைய பிராண்டஸ்லாம் உண்டு. இந்த ஃபாஸ்டர் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபேமஸ் கம்பெனி. இது முழு சிக்கன்லேயே நிறைய விதம் முழுசு இருக்கும். பாதி சிக்கன் கிடைக்கும், கால் சிக்கன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, போன்லெஸ் சிக்கன், போன்லெஸ்லேயே வந்து பிரெஸ்ட் பீஸு, கால் பீஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா போர்க் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் போர்க் ரிப்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுலேயே இதெல்லாம் போர்க்லேயே டிஃப்ரெண்ட் மீட் வெரைட்டிஸ் இருக்கும். அதாவது நெஞ்செலும்புலாம் சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்னிக் பேக் அப்படின்ற ஒரு சிக்கன் தான் வாங்கினோம். பிக்னிக் பேக்கில் பார்த்திங்கன்னா தைஸ் அப்படிங்கிறது தொடக்கறியும் கால் பீஸும் இருக்கும். மிக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வாங்கினோம் 2 பீஸு. நாங்கள் இன்றைக்கி தொடக்கறி வச்சு தான் பார்பக்யூ போட போகிறோம். தைஸில் வந்து பார்பக்யூ போட்டோம்னா நல்லாயிருக்கும். தைஸில் எப்போவுமே கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பார்பக்யூ போடும்போது என்ன ஆகுன்னா அந்த கொழுப்புலாம் கரைஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா நோ ஹார்மோன்ஸ், நோ ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆல் நேச்சுரல், கேஜ் ஃப்ரீ அப்படிங்கிற சிக்கன். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரையாக வச்சுக்கணும். பேப்பர் டவல் வச்சு எல்லா தண்ணியும் இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஸ்லிட் போடணும். நான் முதல்ல ஸ்லிட் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் ஒரு கத்தி வச்சு நல்லா ஸ்லிட் போடணும். நான் ஸ்கின்னோட தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்கின் எடுக்கல. இப்போ எடுத்துட்டு அது மேலே வந்து உப்பு தூவிக்கணும். உப்பு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப தேவையில்ல, லைட்டாக உப்பு போதும். உப்பு போட்டு அது எல்லா பக்கமும் உப்பு லைட்டாக படுற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ போட்டு இதை எடுத்து வச்சுடுவோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணும், இதை தனியாக அப்படி சைடில் வச்சுட்டு நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும். இப்போ அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நல்லா ஒரு கையளவுக்கு காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா போதும், போட்டுட்டு அதை நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கணும். இப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, உப்பு போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் மேலே லைட்டாக தூவிப்போம். எல்லா இடத்துலையும் சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு நல்லா இப்படி பெரட்டி ஒரு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு மசாலாவும் ரெடி பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும். அதனால கொஞ்சம் தாராளமாகவே சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். அதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் பெரட்டி போடுங்க, நல்லா ஓட்டிக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு பவுலில் அந்த அரைச்சோம் இல்லையா சில்லி ஃப்ளேக்ஸு, அதை வந்து நான் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கிறேன். அவ்வளோவா ரொம்ப காரம் இல்லை, மீடியம் கார மிளகா தான். அதனால நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1.5. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஜிஞ்சர் பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்லிக் பேஸ்ட் 1. அப்போ ஒரு 1/4 கப்பு கிட்ட சோயா சாஸ், கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றலாம், 1/4 கப்புக்கு மேலேயே ஊற்றலாம். சோயா சாஸ் தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நல்லெண்ணெய் போடுங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த சோயா சாஸும் இஞ்சி பேஸ்ட்டு, கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பர் ஸ்மெல். கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆஹா என்ன ஒரு வாசனை. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுவோம். இதுக்கு அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா, க்ரீன் ஆனியன் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா தூளாக கட் பண்ணிப்போம். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, இது நான் வீட்டில் விளைஞ்ச க்ரீன் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். அதனால தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நல்லா லேவிஷாகவே போடலாம். நமக்கு சாப் பண்ணால் நல்லா ஒரு கை வேணும். அதையும் அந்த கலந்து வச்சுருக்க மேரினேஷனில் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம்.
இந்த ஆனியன் போட்டோடனே சும்மா செம்ம ஃப்ளேவர் வரும். பார்த்தீங்கனாலே அந்த பச்சை ஆனியன் வந்து செம்ம ஸ்மெல். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ரை ஆனியன் பவுடர் போட்டிருக்கேன். இது போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ நான் வேணாட்டியும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நம்ம க்ரீன் ஆனியன் போட்டுக்கோங்க, அதையும் கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட என்ன போட போகிறோம் அப்படின்னா, இதுக்கு உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சோயா சாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும், அதனால உப்பு போடல. அதனால தான் நான் சொன்னேன் சோயா சாஸ் போடுறதுனால தான் முதல்ல உப்பு வந்து கம்மியாக போடுங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ ஹனி, அது ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஹனி அதில் போட்டு அதை அந்த மேரினேட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் இதெல்லாம் அளந்து போடல, நான் சும்மா எல்லாம் ஒரு ஐபாலில் தான் போட்டேன், ஒரு ஸ்பூன் அளவு கிட்ட போட்டிருப்பேன். ஸோ போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா பீட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டு எடுத்து வச்சோம்ல சிக்கன், அதை இதில் ஒன்று ஒன்றா பரட்டி எல்லா பக்கமும் இந்த மேரினேட் படுற மாதிரி பார்த்துட்டு ஒரு மூடி போட்ட பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம இதை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி 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 போட்டு கடன்னு எடுத்து, நான் வந்து எத்தனை பீஸ் எடுத்திருந்தேன், ஒரு 5 பீஸ் எடுத்திருந்தேன். ஸோ எல்லாத்தையும் இதில் போட்டு பெரட்டி டப்பாவில் போட்டாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய யோகட் டப்பா, ஏன்னா நான் திரும்ப வாஷ் பண்ண வேணாம், தூக்கி போட்டுடலாம் பாருங்கள், அதனால் நான் அதில் எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்க மேரினேட்டையும் அது மேலேயே ஊற்றி நல்லா மூடி போட்டு, ஒரு நீங்கள் குக் பண்ண போகிறீங்க, ஈவினிங் குக் பண்ண போகிறீங்கன்னா காலையில் பண்ணி வைக்கலாம், இல்லை நாள் பண்ணி வச்சு ஓவர் நைட்டும் பண்ணலாம், போட்டு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம தம்பி பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரெசிபி கொண்டு வந்தார், அதுதான் இப்போ பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம அந்த சிக்கனில் கொஞ்சம் சால்ட்டு, கார்லிக் பவுடர் இதை போட்டுட்டு, இது அவரோட ஓன் ரெசிபி, அதையும் இதே மாதிரி தான் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவர் ட்ரை பண்ணோன்னு யங்கஸ்ட் செஃப் என்னை ஃபாலோ பண்ணி அவரும் வராரு. ஸோ ஹீ கம் அப் வித் ஓன் ஐடியா ஆஃப் த ரெசிபி. ஸோ சால்ட்டு போட்டோம், கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு நல்லெண்ணெய் போடல, நான் வந்து கனோலா ஆயில் தான் போட்டிருக்கேன். ஸ்பூன் இந்த எண்ணெய் எதுக்கு போடுறோம்னா, நம்ம க்ரில்லில் போடும்போது ஒட்டாமல் வரும், இல்லைனா ஒட்டிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அது ஃபேட்டு மெல்ட் ஆகிருக்காது, அதனால. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் பஃப்லோ சாஸு, கிளாசிக் பஃப்லோ சாஸு, அதை வந்து ஒரு லேவிஷாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட அதில் போடுறேன். இது நல்லா நான் ஒரு பேக்கெட்டில் வந்துச்சு, அதனால நான் இதை போடுறேன். நல்லா செம்ம ஃப்ளேவராக இருந்துச்சு, ஸ்பைசியும் கூட. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு தம்பிக்கு பஃப்லோ சாஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் போட்டார். இது கூட என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து பார்பக்யூ சாஸ், நான் இந்த கம்பெனி ஸ்மோக்கி மஸ்கேட் பார்பக்யூ சாஸ் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா லேவிஷாகவே போடலாம். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிருப்பேன். அவர் வந்து ஒரு 3 தைஸ் எடுத்திருந்தார் அவருக்கு. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நான் இப்போ இதை என்ன பண்ணேன்னா, நல்லா ஒரு ஜிப்லாக்கில் போட்டு இதையும் நான் வந்து ஒரு காலையில் பண்ண, இதை மத்தியானம் போல் பண்ணுறதுக்கு, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 2 சிக்கனையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 to 5 hours நான் விட்டுட்டேன். நான் ஈவினிங்க்கு ஒரு காலையில் போல் ஒரு 10 மணி போல் பண்ணேன். இப்போ க்ரில்லு, இதுதாங்க எங்கள் க்ரில்லு. ஸோ நல்லா இதை வந்து ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு 400 Fahrenheit வர அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணி இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்துச்சு அது, அதனால் இப்போ பிரச்சனை இல்லை டக்குன்னு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்திருக்கு. 400 மேலே வந்துடுச்சு, நல்லா ஹீட்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்பக்யூ சிக்கன்ஸ் எடுத்துகிட்டு வந்து போடலாம். ஸோ இதாங்க, நல்லா ஊறி வாசம் திறந்த உடனே கார்லிக் ஸ்மெல்லு, வெங்காய ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. ஸோ இப்போ ஒன்று ஒரு பீஸாக எடுத்து நல்லா ஹாட்டாக இருக்கிற இடத்துல ஒரு சைடில் போட்டுடலாம். நான் அடியில் இருக்க பீஸை முதல்ல எடுத்து ஸ்கின்னு வந்து படுற மாதிரி வைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ளெஷ் எடுத்துடாதீங்க, ஒரு பக்கம் தான் ஸ்கின் இருக்கும், அந்த ஸ்கின் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்கின்னு கீழே வரா மாதிரி, ஏன்னா ஸ்கின்னு வந்து சீக்கிரம் கருகிடும். ஸோ பீசஸ் வந்து நமக்கு கருகாமல் நல்லா கிடைக்கும், அதனால தான் நான் ஸ்கின்னோடு போட்டுக்கிறேன். அது இல்லாமல் ஸ்கின்னோடு போட்டோம்னா மாய்ஸ்சர் வந்து நல்லா வந்து லாக்இன் ஆகும், அதனால தான் ஸ்கின்னோட குக் பண்ணுறோம். இது வந்து தம்பியோடது, அதையும் போடுவோம், ஒரு 3 பீஸு. ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது, அந்த ஸ்மெல்லு அட்டகாசமான ஸ்மெல்லு. ஸோ அதையும் போடுவோம். நல்லா எங்கே ஹீட் வருதோ அந்த இடமா பார்த்து அதையும் போட்டோம். இதுக்கு சிக்கன் மட்டும் போதுமா நமக்கு டின்னருக்கு?
பத்தாது. அது கூட நமக்கு வேற ஏதாவது ஒரு வெஜ்ஜி வேணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த மிச்சம் சாஸ் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் அதை வந்து மேலே ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் ஒரு லேயர் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா எப்படியும் அது வேஸ்ட்டாக தான் த்ரோ பண்ண போகிறோம். ஸோ அது மேலே போட்டுட்டோம்னா அப்படியே அது ஊறி நல்லா குக் ஆகும். ஸோ தம்பிதையும் அந்த மிச்சம் இருக்க அந்த சாஸ் எடுத்து அது மேலே போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் இது லோவிலே குறைச்சிட்டேன். இந்த லோவில் குறைச்சாலே போதும். ஒரு 300 to 350 குக் பண்ணால் போதும். ஸோ அதனால் வந்து நல்லா லோவில் வச்சுட்டேன். போட்டோடனே அது அழகாக ஒரு நல்ல புகை வந்துச்சு சூடாக இருக்கிறதுனால. கார்ன் வேணும் இல்லையா சைடுக்கு, ஸோ அதனால் கார்ன். ஸோ ஃப்ரெஷ் கார்ன் வாங்கிட்டு வந்தோம், 3 கார்ன். ஸோ அதை கடன்னு உரிக்கலாம். மாமா உரிச்சிட்ருக்காரு. ஸோ நானும் கூட சேர்ந்து போய் ஹெல்ப் பண்ணலான்னு. ஸோ 2 பேரும் சேர்ந்து கடன்னு கார்னை உரித்தோம். சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கார்ன். ஸோ இப்படி தாங்க நிறைய உரிக்கணும், லேயராக உள்ள. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ் கார்ன். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஃபாஸ்ட்டாக உரித்தோம். ஒரு 3 கார்ன், ஆளுக்கு ஒரு கார்ன் போதும். இதுவே நல்லா சூப்பர் ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் உரிச்சாச்சு. 3 கார்னையும் கொண்டு போய் அங்கே சைடில், அதுக்கு தான் நான் இடம் விட்டு ஒரு பக்கமாக சிக்கன் போட்டிருந்தேன். பாருங்கள், சிக்கன் சூப்பராக இருக்குது. இப்போ கார்னையும் அந்த சைடில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இதுக்கு எந்த சீசனிங் எதுவுமே போட வேணாம். பிளெயின் கார்ன் நல்லா ஜூஸியாக குக் ஆகும். குக் ஆனவனே வேணும். ஏன்னா தம்பிக்கு வந்து சீசனிங் தேவையில்ல, பிளெயின் கார்ன் போதும். எங்களுக்கு தான் நம்ம இந்தியன் சைஸ், இந்த இந்தியன் ஸ்டைலில் சைஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரிங்க வாய் குளறுது. இந்தியன் ஃப்ளேவர் வேணும். அதை அப்புறம் குக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஸோ கார்னையும் சைடில் வச்சு மூடியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 300 350 வந்துச்சு. இப்போ நல்லாவே குறைஞ்சி, ஏன்னா நம்ம திறந்து மூடிட்டு இருந்ததுனால அது அப்படியே ஒரு 300 குக் ஆகட்டும். அப்பப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கும் ஸ்லோவாக வெந்து. இப்போ வந்து திருப்பி போடலாம். சரி பாருங்க, அழகாக அந்த ஸ்கின்னெல்லாம் இதுவாகிட்டு இப்போ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா வந்து தீ வராது. ஸோ உங்களுக்கு நல்லா எங்கே தீ வருதோ அந்த இடம் ஏற்ற மாதிரி போட்டு நல்லா திருப்பிட்டோம். பாருங்கள், அந்த ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிட்டு கார்னையும் அப்பப்போ அப்படி திருப்பி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வேகும். சரி, அதுலேருந்து அந்த ஃபேட்டெல்லாம் உருகி கீழே விழும்போது எப்படி நெருப்பு வருது பாருங்கள், அவ்வளோ ஃபேட்டு அதுலேருந்து. ஸோ பிரச்சனையே இல்லை, ஃபேட்டெல்லாம். அதனால தான் நான் கட்டே பண்ணல, அப்படியே போட்டேன். ஏன்னா ஃபேட்டெல்லாம் உருகி கீழே இருக்க ட்ரேயில் போய் விழுந்துடும். ஸோ நல்லா திருப்பி விட்டுருவோம். சூப்பராக இருக்குது. சரி, அதனால தான் ஸ்கின்னோடு போட்டேன். ஸ்கின் பாருங்கள் இப்போ நல்லா பேர்ன் ஆகி உள்ளே இருக்க பீஸ் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணுவோம். தம்பிக்கு நான் வந்து எப்படி பண்ணணும், குக் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து உள்ளே அந்த போனுக்கு பக்கத்தில் இதை வச்சு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 165க்கு மேலே இருந்தால் இட்ஸ் குக்டுன்னு அர்த்தம். 165 கீழே இருந்தால் அன்குக்டு மீட் சாப்பிடக்கூடாது. ஸோ நல்லா நமக்கு டெம்பரேச்சர் வந்துருச்சு, குக் ஆகிடுச்சு. ஸோ 2 பக்கமும் நல்லா நைஸ் கலர் வர வரைக்கும் திருப்பி போடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வரல, அதனால் தூக்கி கொஞ்சம் நெருப்பு பக்கத்தில் வைப்போம். அதுக்குள்ளே கார்னையும் திருப்பி விடுவோம். திருப்பி விட்டுட்டு ஸோ பார்ப்போம். கார்ன் பார்த்திங்களா ஒரு இடத்துல நல்லா அப்படி நல்லா சுட்டுருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனால் பிடிக்கும். கார்ன் நல்லா க்ரன்ச்சியாக சார்ட் அப்படின்வாங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா தம்பியோட மஸ்கிட் பார்பிக்யூ வித் பஃப்லோ சாஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. அவருக்கு வந்து ரொம்ப வெல்டன் பிடிக்காது, அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டோம். ஆனால் நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியனுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் குக் ஆனால், நமக்குலாம் நல்லா ஓவர் குக் ஆனால் தான் நமக்குலாம் சிக்கன் பிடிக்கும். நம்மளாம் அப்படியே க்ரோ அப் ஆகிட்டோம். அதனால எங்களது வந்து கொஞ்சம் நல்லாவே ஓவர் குக் பண்ணிட்டோம். பார்த்தீங்கனாலும் சிக்கன் நல்லா சின்னதாகிடுச்சு பாருங்கள். நம்மளால் வந்து ஆஃப் டன் இல்லை, நமக்கு வெல் டன் சிக்கன் வேணும். இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சு எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணிட்டோம்னா எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதை தான் நான் எடுத்துகிட்டு எல்லா சிக்கனையும் எடுத்த உடனே டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ தட் நமக்கு க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். சூடாக இருக்கும் போதே இதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணோம்னா அந்த ஒட்டியிருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின்னு அந்த இதெல்லாம் வந்துடும். சூப்பரான நம்ம பார்பிக்யூ ரெடி ஆயாச்சு. கொரியன் பார்பிக்யூ செம்ம ஃப்ளேவருங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இப்போ கார்னை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறேன். கார்ன் எப்படி இருக்குது, இதில் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பிளேட் எல்லாம் செட் பண்ணியாச்சு. லெமன் ஒரு பீஸ் எடுத்து அந்த கார்ன் மேலே நல்லா தேய்ச்சிப்போம். அப்படி ஃபுல்லாக நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா ரப் பண்ணிப்போம். ரப் பண்ணிவிட்டு நான் வந்து
இதுக்கு சீசனிங் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படி லைட்டாக மேலே தூவிட்டு ஒரு சாப்பிட்டோம்னா லெமன் வித் உப்பு மிளகா செம்ம காம்போ. சாப்பிட்டு பார்ப்போம், அட்டகாசமாக இருக்குங்க. செம்ம டேஸ்டி கார்ன். தம்பிக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ மாமாவுக்கும் அதே மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அவருக்கும் அப்படி வேணுன்ற அளவுக்கு, அவருக்கு ரொம்ப லெமன் வேணாம், அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும்னு அவர் லைட்டாக தான் லெமன் தொட்டு பார்ப்பார். நம்மளாம் வச்சு நல்லா ரப்பு தேய்ச்சி லெமன் சாப்பிடுவோம். அவர் லைட்டாக லெமன் போட்டுக்கிட்டாரு. ஸோ உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமான பார்பிக்யூ. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்பிக்யூ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் தவாலே இதை பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாண்ட் டிட்பிட்ஸ். நன்றி, பாய்.